இந்திய அரசியல் சட்டம் வாக்காளர்களை பற்றியும் வாக்காளர் பட்டியலை பற்றியும் என்ன சொல்கிறது என்பதை ஒரு நிமிடம் நாம் கவனிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அரசியல் நிர்ணய சபை 1949 ஆண்டில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி கூடுகிறது. அந்த சபையில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பண்டிதர் நேரு, டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் பங்கேற்கிறார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அந்த அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவர். பண்டிதர் நேரு அவர்கள் ஜனநாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர். டாக்டர் அம்பேத்கர் உலக அரசியல் சட்டங்களை கசடர கற்றவர். ஒரு குளிர்கால கூட்டத்தொடரில் 1948ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் யுனிவர்சல் ஓட்டிங் ரைட், ஆண் பெண் இருவருக்குமே 21 வயதை கடந்தபின் வாக்குரிமை உண்டு என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. உலகத்தின் ஜனநாயகத்தின் 200 ஆண்டு காலம் கடந்திருக்கிற அமெரிக்க நாட்டில் ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. இங்கிலாந்து நாட்டிலும் அதேதான். ஆனால் இந்திய நாட்டில் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரம் பெற்று குடியரசான முதல் தேர்தலிலே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு அரசியல் நிர்ணய சபை, இந்திய அரசியலமைப்பு. மீண்டும் 1949 ஏன் கூடுகிற போது அந்த வாக்குரிமை சட்டத்தில் 2 திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார். அதற்கு முன்னால் இருந்த சட்டத்தில் எல்லோருக்கும் வாக்குரிமை இருந்தது. சீக்கியர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு தனி தொகுதி இருந்தது. ஆகவே வாக்காளர் பற்றி நாம் ஏதும் குறிப்பிட வேண்டியதில்லை என்கிற நோக்கத்தோடு அந்த 15வது அத்தியாய அட்டவணையில் 289வது பிரிவின் கீழ் அந்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டார்கள். அதற்கு பிறகு அதனுடைய உறுப்பினர்களில் ஒருவரான டாக்டர் பண்டிட் ஹிருதயநாத் மன்சூரி என்பவர் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார். ஒரு மாநில சர்க்கார் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய complaint have been received from 7 processed members belonging to racial, linguistic, cultural minorities. இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பண்பாட்டின் அடிப்படையாகவோ சில வாக்காளர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை அம்பேத்கர் கேள்விப்படுகிறார். அதற்கு பிறகு 289 2 திருத்தங்களை ஏ டி என்று கொண்டு வருகிறார். அந்த ஏ என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு வாக்காளருடைய பெயர் any such role on grounds only of religion, மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, ஜாதியின் அடிப்படையிலோ, பால் வேறுபாடு, ஆண் பெண் என்கிற 3ஆம் பாலினத்தின் வேறுபாட்டிலோ நீக்கப்படக்கூடாது. இது 289 ஏ. அதற்கு பிறகும் இதை போன்ற ஒரு அராஜக சட்டம் வரும் என்று அம்பேத்கர் நம்பியிருக்கலாம். அதனாலே அடுத்ததாக 289 பி திருத்தம் கொண்டு வருகிறார். அதில் என்ன சொல்கிறார்? கிரவுண்ட் ஆஃப் நான் ரெசிடென்ட், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அன்சவுண்ட் மைண்டர்ஸ், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், கிரைம் ஆர் கரப்ட், குற்ற செயலோ லஞ்ச ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டவரோ, இல்லீகல் பிராக்டிஸ், தவறான தொழிலை செய்கிறவர்கள், shall be entitled to be registered as a voter at any such election. இவர்களே கூட வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் என்பதை இந்திய அரசியல் சட்டமும் இந்திய தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்திருக்கிறது. தேர்தல் கமிஷனுடைய வேலை இருக்கிற வாக்காளர்கள் சிலர் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் 10 நாளைக்கு முன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு பெரிய வேலை வைத்துக் கொண்டு வாக்காளர்கள் தயவு செய்து வாக்களியுங்கள், உங்களுடைய உரிமையை இழக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி இருந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு பிட்பாக்கெட்காரனை போல் நம்முடைய வாக்குகளை திருடுவதை நாம் அனுமதிக்கதா வேண்டாமா என்பதை தான் நம்முடைய தலைவர் அவர்கள்
இன்றைக்கு மிகப்பெரிய விளக்க கட்டுரை ஒன்றை முரசொலியில் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடுதான் குறைத்தெழுந்திருக்கிறது, பீகாரில் அதனுடைய தாக்கம் தெரிகிறது. ஒரு விண்ணப்பம் என்பது எளிமையான அதனுடைய சாரம் எளிமையாக இருக்க வேண்டும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறவர்களுக்கு ஒரே ஒரு பக்கத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. அதுல நீங்க அட்டஸ்டட் அத்தாட்சி தாசில்தார் எம்எல்ஏ டிக்கெட் எல்லாம் வாங்க வேண்டியதில்லை. அந்த பாரத்தை ஃபுல்லப் பண்ணி அது கீழே நீங்களே அட்டஸ்டட் பை மீ என்று எழுதினால் அந்த பாரம் செல்லும். வாக்காளர்கள் இருப்பது தமிழ்நாட்டை போல் வருவாய்த்துறை கட்டமைப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற மணியார் கணக்கம்ல பிறப்பு இறப்பு சான்றிதழ் குறிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியல 18 வயசு ஆனவங்கள ஏன் இப்படி அக்கிரமம் செய்கிறீர்கள்? அரசாங்கம் அக்கிரமம் செய்வதற்கு துணை போகிற இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் கண்டித்து நம்முடைய தலைவர் கொடுத்த குரலுக்கு வெற்றி தேடி தருகிற வகையில் நம்முடைய போராட்டத்தை தொடருவோம் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேர்தல் ஆணையம் பிஜேபியுடைய கைப்பணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு உண்மையை செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு காரியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கிறது. அப்படி என்ன செய்திருந்தா, இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பிஜேபி போல, ஆனால் இந்தியாவிலே ஒரே ஒரு அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அனைத்து பாரதங்களுக்கும் பிஜேபி போன்ற ஒரே கட்சியாக நம்முடைய கட்சி விளங்குகிறது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகியோடும் இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகளோடும் இணைந்து இந்த எஸ்ஐயை வேறுவோம். நன்றி, வணக்கம். 10 வாக்குச்சாவடியில 22 இடத்துல போட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. நேற்று தினம் நடந்த பீகாரில் தேர்தலில் ஹரியானாவில் இருந்து 6000 பேர் சிறப்பு ரயில் விட்டு கொண்டாந்து இறக்கி இருக்கிறான் பீகாரில். ஆக இது போல பல மோசடிகளை அடையாளங்களை கண்டுபிடிக்க பண்ண முடியும். போலியான வாக்காளர் தஞ்சையிலே கூட நிறைய நடந்திருக்கிறதாக எனக்கு தகவல் தெரிகிறது. சில பேர் என்ன பண்றாங்க, கிராமத்துல போய் ஓட்டு வச்சுக்கிறது, இங்க ஓட்டு இருக்கிறது இல்லை. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, அங்க துணியில கிராமங்கள்ல எடுத்துக்கிறதா சொல்றாங்க. இப்ப ரெண்டகட்ட நிலைமையில இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறது. ஆக நாம் வரையாள காண வேண்டும். இங்கே தகுதியானவர்களை நீக்கி விடுகிறார்கள், போலியானவர்களை சேர்க்கின்றார்கள், அவர்களை போல் அந்த ஓட்டை வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இது போன்ற தவறுகள் இன்னும் நடைபெறுகிறது. இன்றைக்கு சாதாரண போராட்டம் இல்ல, இன்னைக்கு அரசியல் சாசனத்துக்கும் ஜனநாயகத்திற்கும் கேடு விளைக்கின்ற மோடி அரசாங்கத்தை எடுத்து தடுத்து நிறுத்துகின்ற போராட்டம். இந்த போராட்டம் இங்கே களப்பணியாற்ற வேண்டும், இன்றைய துவங்க வேண்டும். யாருக்கு ஓட்டு பேப்பர்ல கொடுத்திருக்கிறாங்க, யாருக்கு கொடுக்கல, அப்படி இந்த களப்பணியாற்றி அதை கொஞ்சம் துரிதமாக அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அதை இருக்கிற மற்ற மாவட்டத்தில் அந்தந்த கட்சியை தோழர்கள் மாவட்ட தலைவர்கள் அணுகி நம்முடைய வாக்குறுதியை முதலில் பாதுகாக்கின்றனர். அதன் மூலம் ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வது என்று தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். முதல்வர் ஆண்டு கொண்டிருக்க முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைத்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்று வருகிற 26 தேர்தலை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக படையப்பட்ட சட்டம் தான் இது என்பதை நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும். ஒன்று மட்டும் இந்த போராட்டம் என்பது சொல்லுவாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது, மற்ற மாநிலத்தில் இருக்கவே இல்லை. நுழைவுத் தேர்வு உங்களுக்கு வேணாங்க, புதிய கல்விகளுக்கு வேணாங்க, இருமல் முன்மொழி திட்டம் வேணாங்க, நீங்க மட்டும் ஏன் வேணாங்க. அதனால்தான் உலக கல்வி அளவிலே மிக சிறந்த இடத்திலே இருக்கிறார் தமிழர். உயர்ந்த இடத்திலே திராவிட ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து மாநில நாடுகளிலும் இங்க போடப்பட்ட சட்டங்களை திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சொல்லுகிறேன், 1938 இருந்து நடைபெற்றுக் கொண்ட போராட்டத்தின் விளைவாகத்தான் தமிழகம் தலையிலிருந்து இருக்கிறது. இந்திய போராட்டம் தொடங்கிய தந்தை பெரியார் காலத்தொட்டு இன்று வரை அந்த போராட்ட வலிமைதான் நீங்கள் எல்லாம் கூடியிருக்க உங்கள் வலிமையால் தான் நாம் வென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் முதல் மாநிலமாக இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அண்மையிலே ஆஸ்திரேலிய நாட்டிலே அங்கு மெல்போர்ன் நகரிலே 1-2 தேதியிலே பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் என்ற நிகழ்வு மாநாடு நடைபெற்றது. அதில் பங்கு பெற்று நேற்று தான் வந்து அதிலே தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் தமிழக தலைவர் அவர்களும்
வாழ்த்துறை வழங்கினார்கள் காரோடியிலே. அங்கு வந்திருக்க நூற்றுக்கணக்கான பேராளர்கள் தமிழர்கள். அன்னைக்கு கலைஞர் சொன்னார், பிழைக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு என்று. அப்படி அல்ல, அங்கு இருக்கிற அத்தனை பேரும் அந்த நாட்டை ஆளுகிறவர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா ஆங்கிலம் மட்டுமே மொழி அந்த நாட்டில். இங்க நம்ம போன ஆளுகள் ஆங்கிலம் மட்டுமே தெரிந்தவர்கள். மிக சிறந்த ஆளுமையாக முதல் நிலையில் இருக்கிறது காரணம் திராவிட மன்னர் ஆட்சி என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த முதல்வரை பாராட்டி பேசினார்கள் என்று உங்களுக்கு தெரிவித்து, இதற்கு காரணம் நான் எதிர்த்து வடாமாநிலத்திலே தந்தை பெரியார் சொன்னாரே, இது சுதந்திரம் அல்ல துக்கடால் என்று அறிவித்தார்கள். ஏனென்றால் என்றைக்கு குடிபிடித்துக் கொண்டே இருப்பார், தமிழர்களை அழிப்பதற்கு என்றே இருப்பார்கள் என்று அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை கடுமையாக இன்றைக்கு இருக்க முதல்வர் எதிர்ப்பார். அனைத்து கட்சியும் சேர்ந்து 26 மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன்.